Welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது. சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மில்லட்ல புளிப்பொங்கல் பண்ண போறோம். நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது வந்து ப்ரோசோ அண்ட் லிட்டில் மில்லட், அதாவது அந்த சாமையும் பனிவரகும் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 4-5 வெந்தயம், இதுக்கு தேவையான ஒரு 5-6 வத்த மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் நான். அப்புறம் வேர்க்கடலை. இப்போ நான் வந்து வாசனைக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த தனியா எடுத்துட்டு இருக்கேன். இது லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இந்த சாமை அண்ட் பனிவரகு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன். நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இந்த ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதை நான் இந்த 1/2 டம்ளர் வந்து இந்த மில்லத்துக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து புளிப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இந்த 1/2 டம்ளர் மில்லட்டுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் புளிஜலம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துன்றலாம். ஸ்டவா நான் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஜலம் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தேவையான விசில்ஸ் நான் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் விட போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணி. ப்ரெஷர் அடங்கியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளோட இந்த மில்லட் சாமை பனிவரகுல செஞ்ச இந்த புளிப்பொங்கல் ஃபண்டாஸ்டிக்காக குக் ஆகிடுது. நான் வந்து இன்னைக்கு பனிவரகும் சாமையும் சேர்த்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.